வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கூண்டோடு திமுக காலி, 20,000க்கும் மேற்பட்டவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தள்ளாடும் ஸ்டாலின், அதிர்ச்சியில் உறைந்த அறிவாலயம். அதிமுகவிலிருந்து ஒரு 5 பேர் போயிட்டா, 6 பேர் போயிட்டா, 7 பேர் போயிட்டா, ஒட்டுமொத்த அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போயிடுச்சு. இனி அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படின்னு பேசினவங்க நேத்து சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் இவ்வளோ பேர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு திமுகவிலிருந்து போயிருக்காங்க. யாராவது ஒருத்தன் ஊடகத்துல திமுகவினுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு கேள்வி கேட்டானா? கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவிலிருந்து போயிருக்காங்கன்னா, திமுகவுடைய கீழ்மட்ட கட்டமைப்பை திமுக துளைக்கிறதா அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களா? இப்படி திமுக காலியாகி கொண்டு இருக்கின்றத ஸ்டாலின் அவர்கள் எப்படி தடுத்து நிறுத்த போறாருன்னு யாராவது கேள்வி கேட்டானா? ஒரு பையன் கேள்வி கேட்டிருக்க மாட்டான். ஆனா நாம தவேக்காக்கு போன ஃப்ரெண்டுங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம். ஏண்டா திமுகவிலிருந்து தவேக்காக்கு போய் சேர்றீங்க, இதெல்லாம் நியாயமா இருக்குமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு திமுகவிலிருந்து தவேக்காவில் போய் சேர்ந்தவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எந்த இடத்திலும் 3வது இடம் போல, அதிகமான தொகுதியில டெபாசிட் போல, எப்போது வேண்டுமானாலும் எந்த பதவிக்கு வேண்டுமானாலும் வரலாம். அப்பேற்பட்ட அதிமுகவில் இருந்து கூட அணி அணியா தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் சேர்றானுங்க. பல தொகுதியில டெபாசிட் போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தொகுதியில திமுக 3வது இடம் போயிருக்கிறது. பல மாவட்டங்கள்ல திமுக வெற்றியே பெறல. திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் குடும்பத்தை தாண்டி வேற எவனும் அந்த கட்சியில பேச முடியாது. ஸ்டாலின் குடும்பத்தை தாண்டி வேற எவனும் எந்த பதவிக்கும் போயிட முடியாது. அதே மாதிரி நமக்கு மாவட்ட செயலாளர் பதவி வரும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. மாவட்ட செயலாளராக எவன் இருக்கானோ அவன் குடும்பத்தில் இருக்கிறவன் தான் அந்த மாவட்ட செயலாளரை தாண்டி மாவட்ட செயலாளராக ஆக முடியும். மொத்தமாக குறுநில மன்னர்கள் மாதிரி மாறி போயிருக்கின்ற திமுகவில் ஏதுடா எதிர்காலம்? அதிமுக காரன் எப்ப வேணாலும் எந்த பதவிக்கு வேண்டுமானாலும் வரலான்னு நிலை இருக்கின்ற போது கூட அதை விட்டுட்டு போறான். திமுக குடும்பத்தின் பிடியில சிக்கி சின்னாமணமாயிருக்குது. எதனால தோத்தம் என்று தெரியாம தள்ளாடிக்கிட்டு இருக்கிறான். உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போய் ஒரு தொகுதி கொடுப்பான்னு கேட்கலாமா? இல்ல சபரீசன் கிட்ட போய் தொகுதி கொடுப்பான்னு கேட்கலாமா? இல்ல ஸ்டாலின் கிட்ட கேட்கலாமா? இல்ல துர்கா ஸ்டாலின் கேட்கணுமா? எவங்கிட்டடா நமக்கு ஒரு தொகுதி கேட்கறது அப்படின்னு தெரியாம அல்லாடி கொண்டு இருக்கிற நாங்க ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு போகக்கூடாது? அதனால திமுக எப்போது வெற்றி பெறும் என்று நமக்கே தெரியாது. ஒரு நடிகனுடைய கட்சி ஒரு முறை ஆட்சியை பிடிச்சிச்சுன்னா அடுத்தடுத்து அந்த கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும். நடிகர்கள் அரியணை ஏறினால் திமுக தொடர்ந்து தோக்கும். கலைஞராவது நல்ல திடமா இருந்தாரு, அறிவாளியா இருந்தாரு, போராட்ட குணம் மிக்கவரா இருந்தாரு. அதோட தேசிய கட்சியுடன் கூட்டணி வச்சிருந்தாரு. அதனால மாறி மாறி திமுக ஜெயிக்கும், அதிமுக தோக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த காலகட்டத்தில். இன்னைக்கு ஸ்டாலினுடைய தலைமையில திமுக என்னவா இருக்குது? தேசிய கட்சியுடன் கூட்டணியில் இருக்காங்களா? பாஜக மற்றும் திமுக கூட்டணி உருவாகுமா? இல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாகுமா? இல்ல அடுத்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி கட்சிகள் இருக்குமா? இப்படி அனாதியாகி தனியா நின்று போயிருக்குது திமுக. அதிமுகவுடன் இன்னும் தேர்தலை சந்தித்த அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஒன்னா இருக்கிறது. ஆனா அதுல இருந்து அணி அணியா வெளியேறானுங்க. திமுக போனதை போய் பெருசா பேசுறியாடா அப்படின்னு கேட்டவங்க தான் நிறைய பேரு. அவங்க சொல்றதுலயும் உண்மை இருக்குது. நான் சொன்னேன், ஆளுங்கட்சியா வந்துட்டா தொடர்ச்சியா அவங்க தான் ஆளுங்கட்சியா வருவாங்கன்னு எப்படா நினைச்சு நீங்க அங்க போறீங்க? ஏக்நாத் சிண்டேன்னு ஒருத்தர் இருந்தாடா, அவன் மகாராஷ்டிராவில் முதலமைச்சராக தான் இருந்தான். அவங்க கட்சி ஆட்சியில் தான் இருந்தது. ஆனா அடுத்த முறை என்னாச்சுன்னு பார்த்தியா இல்லையா? அதனால ஆளுங்கட்சியா இருந்தாவே அடுத்தது ஆளுங்கட்சியா வருவாங்கன்னு எப்படா நம்பி போறீங்க? அது மட்டும் கிடையாது, 9 மாவட்டங்கள்ல ஒரு இடத்துல கூட அவன் வெற்றி பெறடா. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல டெபாசிட் போயிருக்குடா. கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேலாக, சரியா சொல்லணும்னா 116 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகமானது 3வது இடம் போயிருக்குடா. இப்படி இருக்கின்ற கட்சி மீண்டும் எப்படிடா வெற்றி பெறும் அந்த நடிகன் தலைமையில அப்படின்னு நம்பிக்கிட்டு போறீங்களா? திமுக ஏதோ ஒரு 10 மாவட்டத்தில் ஜெயிக்கல, ஒரு 20 இடங்கள்ல 3வது இடம் வந்துருச்சு.
ஒரு 10 இடங்கள் டெபாசிட் போச்சு அப்படின்னு சொல்ற நீங்க அந்த கட்சியில் இனிமே எதிர்காலம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தவேக்காக்கு போறவங்க 9 மாவட்டங்கள்ல ஒரு இடங்களை கூட வெற்றி பெறலடா. கிட்டத்தட்ட 30, 40, 50 இடங்களுக்கு மேலாக டெபாசிட் போயிருக்குது. 116 இடங்களுக்கு மேலாக 3வது இடம் போயிருக்குது. அந்த கட்சி மட்டும் எப்படா ஆட்சியை பிடிக்கும்? அதனால எனக்கு தெரிந்து 2வது முறை ஆட்சி பிடிக்க வாய்ப்பே இல்லடா. ஏன்னா கடந்த காலங்களில் விஜய் மீது இருந்த ஈர்ப்புனால போட்டாங்க. வேட்பாளர் யாருன்னு தெரியாது. 2வது திமுக அதிமுகவுக்கு மேல இருந்த வெறுப்பு விஜய்க்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அது மட்டும் இல்ல, பாஜக பற்றியும் தவறான கருத்தியல், அதிமுக பற்றியும் தவறான கருத்தியல். ஊடகமானது அதிமுக பாஜக வேண்டாம் என்ற கருத்தியலை உருவாக்கிட்டாங்க. ஏன்னா அதிமுக நல்ல கட்சி தான், அப்படி பண்ண மாட்டாங்க, அமைதியான கட்சி தான். ஆனா பாஜகவுடன் வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, அதிமுக போடுற ஒவ்வொரு ஓட்டும் பாஜக போடுற ஓட்டு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டான் ஊடகத்தை வச்சு திமுக காரன். அதனால திமுக வேண்டாம் என்றால் அதிமுக போடலான்னு பார்த்தா பாஜக காரங்கிறானப்பா அப்படின்னு நினைச்சவங்க திடீர்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டு தொலைச்சிட்டாங்க. ஆனால் இவங்க 5 ஆண்டு காலம் ஆட்சி ஆளுவாங்களா? பதவியேற்ற ஒரு மாதத்துல அந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை நம்ம பார்க்கணுமா இல்லையா? யாராவது நிம்மதியா இருக்காங்களா? நீங்களா சொல்லுங்களே. அதனால தேவையில்லாம ஒரு கட்சியில நல்ல பெயருடன் வந்து அந்த கட்சியை வளர்த்து நீங்களும் வளர்ந்து அடையாளப்படுகின்ற போது தலைமை உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கின்ற தருணத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டு போய் தமிழக வெற்றி கழகத்துல சேர்றீங்களே, எல்லாம் நியாயமா இருக்குமாடா அப்படின்னு கேட்டா, கட்சிக்காக செலவு பண்ணா தெரியுதா அந்த காசு எப்படி எடுக்கணும்னு யோசிப்படா. இப்ப ஆளுங்கட்சி இருக்குது, நாங்க போவோம், 4 வேலை செய்வோம், உள்ளாட்சி தேர்தல் வருது, ஜெயிப்போம், மக்கள் பிரதிநிதி ஆகும், அங்க சம்பாதிப்போம், பல வாரியங்கள் கொடுப்பாங்க, அதனால போறேன்டா. அரசியல்ல இருந்தா உங்களுக்கு தெரியும் லாப நஷ்டம். நீ எங்கேயோ இருந்துட்டு தேவையில்லாம எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்காது அப்படின்னு திமுக லாஜிக்கா பேசுறான். சரிப்பா, உண்மையாகவே 20,000 பேர் போனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு கணக்கை சொன்னேன்னா நிச்சயமா நீங்க மிரண்டே போயிடுவீங்க. அதாவது அதிமுக இருந்து 4 முன்னாள் அமைச்சர்கள் நேற்று போனாங்க, 4 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போனாங்க. ஆனால் திமுகவில் இருந்து 4 முன்னாள் அமைச்சர்கள் போனாங்க, 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் போனாங்க. இன்னொன்னு தெரியுமா? திமுகவில் 1000 ஒன்றிய செயலாளர்கள் இருக்காங்க. அந்த கட்சியில தமிழ்நாடு முழுவதும் 1000 ஒன்றிய செயலாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நேற்று ஒரு நாள் மட்டும் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர்கள் 113 பேர் போயிருக்காங்க. அப்போ 113 இடத்துல ஒன்றிய செயலாளர்களே இப்போ திமுக இல்ல. ஒரு ஆளுங்கட்சியா இருந்து இப்பதான் தோத்துருக்குது. இன்னும் அந்த தோல்வியினுடைய வாடகை கூட வந்து அறிவாலயத்தை அண்டிருக்காரு. 1 மாசம் தானே ஆச்சு தோத்து. அதனால அதிகாரிகள் எல்லாம் திமுகவுக்கு நெருக்கமா தான் இருப்பாங்க. ஆளுங்கட்சி எண்ணத்துடன் தான் திமுக காரனே இருப்பான். இப்படி தோத்த சூடு கூட ஆறாத இந்த தருணத்துல திமுக வந்து 113 ஒன்றிய செயலாளர்கள் போயிருக்காங்க. இந்த 113 ஒன்றிய செயலாளர்களும் அந்த ஒன்றியத்தில் இருந்த ஒட்டுமொத்த பொறுப்பாளர்களையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு பல சமூக வலைதள செய்திகள் வந்து 20,000க்கும் மேற்பட்டவர்கள் அப்படியே போய் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள். அதனால திமுக கூடாரம் மொத்தமாக காலியாகிறது. ஸ்டாலினுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றிய செயலாளரும் சரி, மாவட்ட செயலாளரும் சரி, திமுகவில் ஒரு அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் போன்று அந்த அளவுக்கு அதிகாரம் மிக்கவர்கள். ஏன் தெரியுமா? இந்த 113 ஒன்றிய செயலாளர்களும் வந்து சாதாரண ஆட்களா இருக்க மாட்டாங்க, கோட்டீஸ்வரனா இருப்பாங்க. இவங்க தான் கட்சிக்கு செலவு செய்யறவங்களா இருப்பாங்க. அதிமுக வந்து 4 முன்னாள் அமைச்சர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் போனதைக்கு அலப்பற பண்ண இவங்க 113 ஒன்றிய செயலாளர்கள். ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். அதனால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக காலி ஆகின்ற விஷயத்தை ஊடகம் பேசாது. ஆனால் கீழ்மட்டத்தில் திமுக காலி ஆகுது அப்படின்ற விஷயத்தை திமுக தெரிந்து கொண்டிருக்கு. அதனால தான் அவசரமாக பொதுக்குழுவை கூட்ட போறாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு மட்டமான ஒரு வழக்கம் இருக்குது, கேவலமான ஒரு வழக்கம் இருக்குது. இந்த கேவலமான வழக்கத்தை எந்த கட்சியும் வச்சில்லை. என்ன தெரியுமா? சனிக்கிழமை பிற கட்சியிலிருந்து வரவங்களை சேர்க்கின்ற நாளாம். அதனால அடுத்த சனிக்கிழமையில எவ்வளவு பேர் போவாங்கன்னு தெரியாது திமுகவிலிருந்து. ஏன்னா ஏற்கனவே போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும். கண்டிப்பாக வந்தவர்கள் கண்ணியமாக நடத்தப்படுவார்கள். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பதவிகள் கொடுக்கப்படும் அப்படின்னு உறுதியளித்திருக்காங்க.
அதனால திமுக போன 113 ஒன்றிய செயலாளர்களுக்கும் நல்ல பதவியும் அவங்களை நம்பி போனவங்களுக்கு நல்ல வாய்ப்பையும் வழங்கினா அடுத்த சனிக்கிழமை திமுக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூடாரமும் தமிழக வெற்றி கழகத்துல தான் இருக்கும். மாவட்ட செயலாளர்கள் போல, அதிகமா முன்னாள் அமைச்சர்கள் போல, ஆனாலும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு அப்படியே நகர்ந்துருது. ஒரு கட்சியினுடைய பேஸே கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான், அவங்களே போயிடுறாங்க. அதனால தான் உடனடியாக திமுக பொதுக்குழுவை கூட்டுது. பொதுக்குழுவை கூட்டி இப்ப 50 வயசுக்குள்ள இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் கட்சி பதவி, அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கௌரவ பதவி ஆலோசனை வழங்குற மாதிரி. சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், எல்லாமே 50 வயசுக்கு கீழே தான். இன்னைக்கு மாறி இருக்கின்ற களத்தையும் தவேகாவை எதிர்கொள்வதற்கும் புதிய டீமை உருவாக்கணும் அப்படின்னு திமுக நினைக்குது. ஆனா திமுக உடனடியாக குதிரை போன்று கீழே விழுந்து எழுந்து விட்டதாகவும், இனிமே நாங்க தவேகா போறவங்களை தடுத்துருவோம்னு நேற்று RS பாரதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எத்தனையோ தருணத்துல விஜய் ஆட்சி எங்களுடைய தயவுல தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன திமுகவினர் நேற்று ஆதவ அர்ஜுனா அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அவங்க எல்லாம் யாருங்க, எங்கிருந்து வந்தாங்க, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுங்க? அதனால குருடனுக்கு கோல் கிடைச்ச மாதிரி, அதாவது அற்பனுக்கு வாழ் வந்த அத்திராத்தில கொடை பிடிப்பான அந்த மாதிரி இந்த ஆதவு அர்ஜுனா எல்லாம் லாட்டரி வித்து ஏகப்பட்ட பணத்தை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக விஜய்க்கு கொடுத்து தேர்தலை சந்தித்து அதிர்ஷ்டத்தினால் அமைச்சராயிட்ட பிறகு திமுகவெல்லாம் எதிர்த்து பேசுறான். எங்களுக்கு சவால் விடுற, இன்னும் ஒரு 6 மாசத்துல உள்ளாட்சி தேர்தலை வை, ஒரே ஒரு மாநகராட்சி நீ கைப்பற்றி விட்டால் நான் ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சவால் விட்டு இருக்கின்றார். அதுக்கு காரணம் நேற்று திமுக கூடாரத்தை ஒட்டுமொத்தமாக விஜய் காலி பண்ணி இருக்கின்ற காரணம் தானுங்க. ஆனா போறவனுக்கு மானமும் இல்லை, ரோசமும் இல்லை, வேக்கமும் கிடையாது. திமுக இவ்வளோ பேர் போயிருக்காங்க. அதுலயும் முன்னாள் எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் நிறைய பேர் போயிருக்காங்க. அதுலயும் திமுகவுடைய கோட்டை என்று சொல்ற சென்னையிலிருந்தே நிறைய பேர் இடம் பெயர்ந்திருக்கின்றனர். இப்படி திமுகவுக்கு உழைத்த பெரிய பெரிய புள்ளிகள் வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்களை யாரையாவது விஜய் சந்தித்தானா, இல்ல கூப்பிட்டு மரியாதை கொடுத்தானா? உன்னுடைய கட்சி உன்னுடைய ரசிக கூட்டங்களை வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தல் வெற்றி பெற முடியுமா? அவங்களை வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலை வெற்றி பெற முடியாது என்ற ஒரே இனத்தினால தானே இன்னைக்கு திமுக அதிமுக பதவி ஆசை கொண்டவன், பணத்தாசை கொண்டவன நீ இழுக்கிற. உன்னை நம்பி வந்தானே அவங்களா உட நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டியா, இல்ல வந்திருக்கிறவங்களை வாழ்த்தி ஏதாவது ஒரு வாழ்த்துறை கொடுத்தியா, இல்ல கட்சியில சேர்றாங்களே அங்க புகைப்படம் மாதிரி எடுத்துக்கிட்டியா? எதுவுமே இல்லடா. இப்படி பார்க்க முடியாத இரும்பு கதவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவனை நம்பி இத்தனை பேர் போறானுங்களே, இதுக்கு மேலும் இவங்களை எப்படி நம்ம திட்டுறது? அதுலயும் அதிமுக போயிருக்காங்க ஒரு 4 முன்னாள் அமைச்சர்கள். இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன அரசியல் வாழ்வு வேண்டி இருக்குது? இதை நான் சொல்லலை, அதிமுக போனாங்க தெரியுமா அந்த 4 பேர், அவங்க தான் சொல்றாங்க. இனிமேலும் எங்களுக்கு என்ன அரசியல் வாழ்க்கை இருக்குது, எங்களுக்கு உரிய மரியாதை கிடைச்சா போதும். இனிமே தவேகாவில் என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு புஷ்யானந்த் அவர்கள் ஆசைப்படுறாங்களோ அதை நாங்க நடத்தி காட்டுவோம். எங்களுக்கு பதவி ஆசையெல்லாம் கிடையாது. இப்படி பேசியிருக்கானுங்க அதிமுக போனவனுங்க. பதவி ஆசை கிடையாது, இல்ல கம்முன்னு வீட்டில் போய் படுத்துக்கலாம்ல. இதுக்கு மேலேயும் அங்க போய் ஒண்ணுமே தெரியாத காளாங்குட்டிகளுடன் சரிசமமா உட்காந்து வாடா போடான்னு பேசி அந்த அரசியலை கத்துக்கிட்டு அவங்களுக்கு தரப்படுகின்ற வாய்ப்பை பறிச்சு நீ எம்எல்ஏ ஆகி நீ அமைச்சர் ஆயிடுவியா? இந்த மானங்கட்ட பொழைப்பு எதுக்கு? இல்ல வாழ்நாள்ல விஜயை நீங்க பாத்துட முடியுமா? கடம்பூர் ராஜெல்லாம் நம்ம கேள்வி கேட்கப்படுகிறாரு. இதே விஜய் அவர்கள் உங்க வீட்டுல 4 மணி நேரம் உட்காந்துருந்தார். யாரை பாக்குறதுக்கு? எடப்பாடியை பாக்குறதுக்கு. போய் சாப்பிட்டு வாங்க விஜய் அப்படின்னு எத்தனையோ முறை சொல்லியும் விஜய் போகல. கூடவே இருந்து எடப்பாடியை பார்த்து 3 மணி நேரம் பேசிட்டு தான் போனார். ஆனா அந்த விஜய் இந்த கடம்பூர் ராஜால நேற்று உறுப்பினராக இணைத்துக் கொள்கின்ற போது பார்க்கவே முடியல. அதுலயும் பனையூர் கேட்டுக்கு முன்பாக வெயில்ல காத்திருந்து அதற்கு பிறகு உள்ள போனாங்க. இந்த மானங்கட்ட பொழப்பு எதுக்கு இந்த வயசுக்கு பிறகு? அதனால அரசியல்ல இருந்தாவே மானங்கட்ட ஊருக்கு பெரியவன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இவங்க எல்லாம் போய் தவேகால இணைந்திருப்பது. திமுகவை விஜய் அவர்கள் கும்பலா ஒரே தருணத்துல ஆட்களை இழுத்து காலி பண்ணியிருக்கின்றார். திமுக தேருமா தேராதா? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.